ஒரு ராஜாக்கு அன்னதானம் கொடுக்கறதுனா ரொம்ப விருப்பம். ஒரு நாள் அவன் வழக்கம் போல் அன்னதானம் பண்ணிட்டு இருந்தான். அப்போது அந்த இடத்துக்கு மேலே கழுகு ஒன்று ஒரு பாம்பை கொன்று தன்னோட காலால் பிடிச்சபடி பறந்து வந்தது. ராஜா அன்னதானம் கொடுக்குற பாத்திரத்தை கடக்கிற நேரத்தில் பாம்போட வாயிலிருந்து ஒரு துளி கடுமையான விஷம் அந்த பாத்திரத்தில் இருந்த சாப்பாட்டில் விழுந்துடுது. அந்த விஷம் கலந்த உணவை சாப்பிட்ட அந்தணன் ஒருவன் இறந்து போகிறான். இறந்த அந்தணன் யமலோகம் போனால் சித்திரகுப்தனுக்கு அவன் இறந்ததுக்கான வினையை யார் கணக்கில் சேர்க்கறது அப்படின்னு புரியல. கழுகின் மேலேயா? கழுகு தன்னோட உணவை தான் சுமந்துட்டு போச்சு, அவ்வளோதானே. சரி, மன்னன் மீதா? பாவம், மன்னனுக்கு உணவில் விஷம் இருந்ததே தெரியாதே. பாம்பின் மீதா? அதுதான் ஏற்கனவே செத்து போச்சே. குழம்பிட்டான் சித்திரகுப்தன். யமதர்மன் கிட்ட தன்னோட சந்தேகத்தை கேட்டான். யமதர்மன், சித்திரகுப்தா கொஞ்சம் பொறு, இதுக்கான விடை தானாகவே கொஞ்ச காலத்தில் உனக்கே தெரியும் அப்படின்னா. கீழே பூமியில் அதே நாடு 2 அந்தணர்கள் அரண்மனைக்கு வழி தெரியாமல் தேடிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு பெண்ணுக்கிட்ட வழி கேட்குறாங்க. அவளும் சரியான வழியை காட்டினா. அதோடு விட்டுருந்தா பரவாயில்ல. அந்த அந்தணர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை, இந்த மன்னனுக்கு அந்தணர்களை கண்டா பிடிக்கிறதில்ல, அவங்கள சாகடிக்கவும் தயங்குறதில்ல அப்படின்னு சொன்னான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த சித்திரகுப்தன் தன்னோட சந்தேகத்துக்கு விட கிடச்சி போச்சுன்னு சந்தோஷப்பட்டு வினையை அந்த பெண்ணோட கணக்கில் ஏற்றிட்டான். நமக்கு சம்பந்தமில்லாத ஒருத்தரை பற்றி, நமக்கு துன்பமிழைக்காத ஒருத்தரை பற்றி உண்மை தெரியாமல் பொருளை பேசினா அந்த வினையை நாம் தாங்க அனுபவிக்கணும்.